செயற்கை நுண்ணறிவின் மூலம் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் நுண்ணறிவு அமைப்புகள் பற்றிய மாநாடு 2026 என்னும் தலைப்பில் கோவையில் நடைபெற்றது. கோவை அரசூர் பகுதியில் உள்ள KPR கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் நுண்ணறிவு அமைப்புகள் மற்றும் தரவு அறிவியல் புலத்தின் சார்பில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் நுண்ணறிவு அமைப்புகள் பற்றிய மாநாடு 2026 கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நுண்ணறிவு அமைப்புகள் மற்றும் தரவு அறிவியல் புலத்தின் முதன்மையர் முனைவர் பிரதீபா வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் கீதா தலைமை உரையாற்றினார். தொழில்நுட்ப புதுமையின் முக்கியத்துவத்தையும் மாணவர்கள் புதுமையான எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு தயாராக வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெங்களூர் மைக்ரோசாப்ட் அபிவிருத்தி வழிகாட்டி கமல் உரையில் மாணவர்களின் அன்றாட வாழ்விலும் தொழில் வாழ்க்கையிலும் செயற்கை நுண்ணறிவு கல்வி துணையாக அமைகின்றது என்பதை விளக்கினார். கோவை டிஜிட்டல் பிரசிடியோ நிறுவனத்தின் விநியோக இயக்குநர் ராம்குமார் குப்புசாமி ஆற்றிய சிறப்புரையில் நுண்ணறிவு கட்டமைப்புகள் தொழில்துறையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை பற்றி எடுத்துரைத்தார். மைக்ரோசாப்ட் குறித்த அமர்வில் சென்னை டாடா ஆலோசனை மைய உதவி ஆலோசகர் சரவணன் கணேசன் உரையில் நிறுவன தரத்திலான AI முகவர்களை உருவாக்கும் முறைகளை பற்றி விளக்கினார். கோவை டர்பி இங்க் நிறுவனத்தின் கணக்கு பொறுப்பாளர் கார்த்திக் இளங்கோ பேசுகையில் அசர் தளத்தின் மூலம் AI தீர்வுகளை வடிவமைத்து செயல்படுத்தும் நடைமுறைகளை பற்றி எடுத்துரைத்தார். கூகுள் பற்றிய அமர்வில் சர்வதேச பேச்சாளரும் செயற்கை நுண்ணறிவு வடிவமைப்பாளருமான கீதா காக்கராணி உரையாற்றினார். ஜெமினி மற்றும் வெர்டிக்ஸ் AI மூலம் விரைவான செயலி உருவாக்கம் குறித்து விளக்கினார். பெங்களூர் AWS சமூக உருவாக்க நிறுவனத்தின் தீர்வு வல்லுநர் ராகவேந்திரன் நுண்ணறிவு அமைப்புகளின் பயன்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். கோவை பெலிசிட்ரான் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் சித்தார்த் கங்காதரன் நுண்ணறிவு அமைப்புகளின் கட்டமைப்பு அடிப்படைகளை பற்றி மாணவர்களிடம் விளக்கினார். இன்றைய கல்வி மற்றும் தொழில்துறை சூழலில் மாணவர்கள் உண்மையான உலக திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவை திறம்பட ஒருங்கிணைக்கும் திறன்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகின்றனர். அந்த நிலையை கருத்தில் கொண்டு இம்மாநாடு புதுமை திறன், வேலைவாய்ப்பு தகுதி மற்றும் தொழில் தயார்நிலை ஆகியவற்றை மேம்படுத்த தேவையான அனுபவத்தை மாணவர்களுக்கு வழங்கியது. நுண்ணறிவு அமைப்புகள் மற்றும் தரவு அறிவியல் புலம் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.